நான் தனியாக இல்லை, உன் ஆசீர்வாதம் எனக்கு வழிகாட்டுகிறது. சிறு பயமும் இல்லை, எல்லா கனவுகளும் நிறைவேறும். என் மனசில் அமைதி வந்தது. உன் கிருபை நாளை ஒளியாய் நிரப்புகிறது. என் மனசு மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. என் பயம் நீங்குகிறது. என் பாதை ஒளியாய் பிரகாசிக்கிறது. நம்பிக்கை என் நெஞ்சில் வளர்க்கிறது. உன் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ஒளியாக உள்ளது. நாளை சந்தோஷமாக இருக்கும். என் பயங்கள் நீங்கிவிட்டன. நேரம் கடந்து சென்றாலும் பயம் வராதே. நான் ஒருபோதும் தனியாக இல்லை. உன் கிருபை என் நெஞ்சில் ஒளியாக இருக்கும். எல்லா சவால்களும் போய் சந்தோஷமாக மாறும். உன் அருள் என் பாதையில் ஒளியாக தொடர்கிறது. முயற்சி, நம்பிக்கை, ஆசீர்வாதம் சேரும் போது எல்லா சவால்களும் இனிமையாக மாறும். என் மனசு சந்தோஷமாக குதிக்கிறது. உன் அருள் என் வாழ்வில் ஒளியாய் பிரகாசிக்கிறது. என் உள்ளம் அமைதியாய் நிரம்பியது. உன் கிருபை நாடே நிரப்புகிறது. என் கனவுகள் நிறைவேறுகின்றன. என் நெஞ்சில் மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. என் நாள் உன் கையில், என் நாள் எல்லாம் எல்லா பயங்களும் விலகி போகும். நம்பிக்கை மட்டும் என் வாழ்வை ஒளியாய் நிரப்பும். உன் கரங்கள் என் வாழ்வில் சாந்தியாய் நிரம்பியது. இந்த காலை ஒரு ஆசீர்வாதம், நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிரம்பி உன்னோடு இருக்கு. எல்லா கனவுகளும் நிறைவேறட்டும். இயேசுவே, உன் அருள் என் நெஞ்சை மகிழ்ச்சியாய் நிரப்பியது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் நிகழ்ச்சியை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகள் மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. 7:30 முதலாவது செய்தி பாஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து கொடுப்பார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம், 8:30 பாஸ்டர் வெங்கட் சமூகம் அளிக்கவரில் பிரதர் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டனி தாசன். இன்றைய நாள் சிறு ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் கொடுப்போம். ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, நித்திய கத்தாவே பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை உமது பிரசனம் எங்களோடும் நித்திய விதத்தோடும் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, என்ற நிகழ்ச்சி நேரத்தில் சகோதரி
ரஜனியும் ரத்த கோட்டைகளை போட்டுக்கிறேன். அந்த மகள் கையிட்ட செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசிரியத்து பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் அந்த மகள் நிரப்பி இந்த நிகழ்ச்சி திறம்பட நடக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜனி. Praise the Lord, Brother Mahendran. Good to hear your voice. God bless you. As we go into the program, may the Lord lead us and guide us all the way. Amen. Amen. ஆமென். Amen. So Amen. as we go, yes, we welcome all of you as we go into the program this evening with Nitya Velicham that derives from Toronto, Canada, all the way from Monday, 7 p.m. till 10:30 p.m. and Wednesday, Thursday and Fridays. So we welcome all of you as you have been coming and being blessed by much of the ministry that goes on from Sangamam Radio Gospel to Nitya Velicham in the evenings. So as the Lord has been giving us such favor and you have all been in the same place receiving that favor upon your own lives to be ministered by. And we thank the Lord for the servants of the Lord and the teamwork that goes on from Sangamam to Nitya Velicham in the name of the Lord. So as I go in, I would like to, read a very short portion to bring us into the program this evening. In Psalm 60, it says, "Arise, shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. See, darkness covers the earth, and thick darkness over the peoples. But the Lord rises upon you, and his glory appears over you. Nations will come to your light, and kings to the brightness of your dawn." What an encouraging word, especially when we are facing such a devastating situations in many parts of the world that we live in today. The Lord has given us such an encouraging word because the Lord has not changed. His ways have not changed. The Lord is the same yesterday, today, and forever. And that is a promise of God. And he will never leave us nor forsake us. And as we go into the program, Lord, we thank you once again, Lord, for giving us such an entity to come and, Lord Jesus, be a blessing to many nations, Lord, and for all that you have in store for the rest of the evening, Father. And Lord, we thank you for the ministry of the Holy Spirit above everything, Lord Jesus. We lay everything aside that you will take the preeminence, Lord, and you would have all the honor, the glory, and the praises that comes through the lips of the servants that as they come and impart, Lord Jesus, and handmaidens of the Lord, as they come and sing and pray, Lord, for the various entities, Lord Jesus. We thank you for each and every one of them as they come and minister, Lord. And now we, Lord, as we go into the program, we thank you for that blessing, Lord. And we, Lord Jesus, introduce the program to many nations that are coming and, Lord, participating in it, Lord. As we will get into the segment of the program, we will be going and praying into different entities as well. In Jesus' name, amen. Yes, I would like to introduce, just like Brother Mahendran has already been introducing it in Tamil, I would like to introduce the program to you in English, as on Mondays we have the English program as well. And so we have Sister Karna, who would come and open up in prayer and sing a song, or sing a song and open up in prayer, either way. And following that, I would read from Psalm 27. சங்கீதம் 27 நான் இன்றைக்கு வாசிக்க போகிறேன். Following that, we have Sister Dolly, who would come and pray for the servants of the Lord. And right after, we would go into the first message. My name is Ranjini Alangaramani. I would be hosting, just as much I'm hosting, I would be giving the first message also today. And I would share on the subject being the Holy Spirit. The Holy Spirit, the purpose and the function of the Holy Spirit upon each and every one of our lives, the believers. It's a beautiful message the Lord has laid upon my heart. I would like to share that with all of you this evening. And following that, we have Pastor Jnana Prahasam, who would come and share the message all the way from Colombo, Sri Lanka. And right after, we have Pastor Venkat, who would come and share
the message as well from the United States of America. And last of all, we have Pastor Anton Rasanayam, who would come and share his message all the way from Scarborough, Ontario. And this is a second segment of the preachers that would come and share the messages this evening as well. So as we go into the first segment, I would like to invite Sister Karuna to come and sing a song and give us also a blessing through the way the Lord will lead her to pray. Sister Karuna, வாருங்கள் வந்து ஜெபியுங்கள். ஒரு கத்தர் தந்த பாட்டையும் பாடி எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you. God bless you too, sister. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தகப்பனே, எங்களை கைவிடாதவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். வாழ்நாள் எல்லாம் எங்களுடைய துதிகளும் பலிகளும் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேருவதாக தகப்பனே. எங்களுக்கெல்லாம் கத்தாவே, எங்களுக்கெல்லாம் உமது கிருபைக்கும் உம்முடைய சத்தியத்துக்கும் உம்முடைய நாமத்துக்குமே எல்லா மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை மீட்கும்படியாய் நீர் இந்த உலகத்துக்கு வந்து சுமந்த அந்த சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்பா எங்களை கத்தாவே இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பலம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி கழுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இந்த சங்கமம் கிறிஸ்தவ வானொலிக்காக வருகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அழைத்த அழைப்பில் உறுதியாய் நிற்கும்படியாய் ஒருவருக்கும் பலம் கொடுங்க. சவரன் லசி பிரதருக்காக, அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை நடத்தும்படியாய் சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் மகேந்திரன்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் கொடுத்த முடிய ஊழியங்களை தொகுத்து வழங்கும்படியாய், சத்தியத்தை பேசும்படியாய் அழைத்த அழைப்பில் கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நடக்க கிருபை கொந்தள்ள வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தகப்பன் நீர் தொடர்ந்து ஊழியத்திலே கர்த்தாவே அவர்கள் செய்கிற ஒரு காரியத்திலும் கனப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னண்டோலிக்காவும் பாலங்காக்காவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்த குடும்ப ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் யார் யாரை சந்திக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் நிச்சயப்புக்குள்ளாக வர கர்த்தர் அவர்கள் மூலம் நீர் செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனக்கு தாவே வரப்போற ஒரு ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஊழியம் கர்த்தாவை உம்முடையது சுவாமி. நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். சபைகளிலே வருகிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவை பரிசுத்தப்பட்டு கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஆவிக்குரிய வழிநடத்துதல்கள் உண்டாகும்படியாய் இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியம், அந்த சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையும்படி அந்த சத்தியத்தை அவர்கள் அறியும்படியாய் வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே. அதிசயங்களை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் சபைகளை நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் அப்பா. நீர் அழைத்த அழைப்பில் போதும் உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறும்படியாய் உம்முடைய வசனம் ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த சபைகளிலே போதிக்கப்படும் போது ஆராய்ந்து அறிந்து எங்களை கர்த்தாவே உம்முடைய வழியில் நடத்தும்படியாய் அவர்களோடு கூட இருந்து நீர் செயற்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழிய குடும்பங்கள் உள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் தொடர்ந்து உம்முடைய ஊழியத்துக்கு பங்கும் ஒத்தாசையுமாய் இருக்கும்படியாய் அந்த பிள்ளைகளையும் கர்த்தாவை நீங்கள் உம்முடைய இரத்த குட்டிகளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் குடும்பத்துக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மணி ஆத்துமாக்களை விடுதலை அடை செய்யும்படியா அவர்கள் செய்கிற ஊழியங்களிலே நீர் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க.
எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களிலும் யுத்தங்களும் போர்களிலும் இருந்து தப்பி பிழைத்து வனாந்தரத்திலே அழைத்து வரப்பட்ட அந்த மக்கள் கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே அவர்கள் வைராக்கியமாய் இன்று வரை உம்மை பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உம்முடைய சத்தியம் அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தாவே மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நியாய பிரமாண காலங்களை விட்டு புதிய பிரமாணமாகிய உம்முடைய வருகையை அறியும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஈரான் நாட்டு தேசத்திலே நடக்கிற குழப்பங்களே, அந்த இடத்திலே அப்பா நீங்க அதிசயங்களை செய்கிறீங்க. அநேகருக்கு நீங்க தரிசனங்களை கொடுத்து அந்த ஜனங்கள் உம்மை நோக்கி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் நீர் அருள் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு தேசத்திலும் உம்முடைய அடையாளங்களும் அற்புதங்களும் அந்த ஜனங்களை இழுக்கட்டும் ஆண்டவரை, ரட்சிப்பை காணட்டும் அப்பா. தொடர்ந்து காசா மக்களுக்கு தேவையான எல்லா ஊழியங்கள் பெருகி அந்த இடத்துல ரட்சிப்பை அந்த ஜனங்கள் காணட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பொய்யான வழிகளை விட்டு மெய்யான தெய்வம் நீர் என்பதை அறியும்படியாய் அவர்களுக்கும் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க, கண்ணீரை துடைத்தள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா மாற்றங்களும் கர்த்தர் நீர் துணையாயிருந்து எல்லாவற்றிலும் கர்த்தாவே அந்த தேசம் உருப்படும்படியாய் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அங்கும் ஊழியங்களை பெருக பண்ணுங்க, பொய்யான வழிபாடுகள் இருந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. தொடர்ந்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தகப்பன், ஞானமுள்ள ராஜாக்களை நீங்க உருவாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை அழித்து போடாதபடி காக்கிற மக்களாக, நடத்துகிற மக்களாக, நேர்த்தியான எல்லா ஆளுகையும் செய்கிற மக்களாக, உண்மையுள்ள மக்களாக மாற்ற வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே உம்முடைய கரம், இந்த வானொலியில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய், இந்த புதிய ஆண்டில் புதிய காரியங்களை செய்யும்படியாய் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேனே உமை நோக்கிட, ஓடி வந்தேனே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கதே ஈடாகுமோ, ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கதே ஈடாகுமோ, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, உம் சமூகமே என் பாக்கியமே, என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு
என்னே உம் அன்பு தென்றலே கல்வாரி தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் நம்மில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேனே உமை நோக்கிட ஓடி வந்தேனே உமை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. Praise Lord, sister. Praise the Lord, Sister Karuna. நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நன்றாக இருந்தது. நல்ல வார்த்தைகள் அந்த பாட்டில் இருந்தது. ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். எல்லாரும் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அதே மாதிரி அந்த ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்து உங்களையும் நாங்கள் ஆசீர்வாதிக்கிறோம். அதுபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you too, sister. ஆமென். அடுத்ததாக நான் சங்கீதம் 27 வாசிக்க போகிறேன். I would like to read from Psalm 27. The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life. Of whom shall I be afraid? When the wicked, even mine enemies and my foes, come upon me to eat up my flesh, they stumbled and fell. Though an host should encamp against me, my heart shall not fear. Though war should rise against me, in this will I be confident. One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. For in the time of trouble he shall hide me in his pavilion, and in the secret of his tabernacle shall he hide me. He shall set me up upon a rock. And now shall mine head
be lifted up above mine enemies round about me. Therefore will I offer in his tabernacle sacrifices of joy. I will sing, yea, I will sing praises unto the Lord. Amen. Thanks be to the Lord for his word. May the Lord bless his word to all of us. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly to come at this time and pray for the servants of the Lord. Sister Dolly. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமென். Praise the Lord. நன்றி. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்துல நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்களுக்குள்ள உங்களோட சித்தத்தின்படி கிரிகை செய்து கொண்டிருக்கிற வல்லமை என்ற அந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றியுள்ள தகப்பனே, நீர் நீர் உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்தீங்க. அதுக்குள்ள ஆண்டவர் உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை மீட்டெடுத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா என்று கூறி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தை செய்வதற்கும் உங்களுக்கென்று ஆண்டவரே உம்மோடு இருப்பதற்கு அந்த உள்ளங்கள்ல ஒரு பெரிதான வாஞ்சியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நாங்க பேச்சில பரிசுத்தர்ன்னு சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களோட உள்ளத்துல நாங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களோட வாஞ்சியா இருக்கிறது. அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட சித்தத்தின்படி நடத்துங்க அவங்களப்பா. நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. அப்பா, அவங்களுக்கு ஒரு பெரிதான ஜெப வாஞ்சையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தரப்பா. இந்த உள்ளத்துல இருதயத்தில் சுத்தமானவனப்பா, சுத்தமாயிருப்பவர்கள் ஆண்டவரே. அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாயிருப்பார்கள் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமாயிருக்கிறபடியா எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்து விட்டு ஆண்டவரே, அதே ஆவியின்படி ஆண்டவரே இப்பொழுதும் எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால ஒவ்வொரு நிமிடம் அவர்களை கழுவி அப்பா, நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படி நாங்க உங்களை பலிப்பிடத்துல நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உங்களோட பரிசுத்தத்தின் அலங்கரத்தினால யாவரையும் அலங்கரிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒரு புதிதான கவிதைகளும் பாட்டுகளும் உங்களோட வெளிப்படுத்துதல் மூலமாக கொண்டு வரப்போற ஒவ்வொரு செய்திகளைக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். அவங்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு ஜபிக்கிறேன். அவங்களை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட சித்தத்தின்படி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டே நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பீனையே கண்ட விரைந்தே வந்தே, கல்வாரியின் அன்பீனையே கண்ட விரைந்தோடி வந்தே, கலவமம் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை
கலபமும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன் சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவமும் திருரத்தாலே கரை நீங்கன் இருதயத்தை ஆவியோடாத்மா சரீரா அன்பரே உமக்கென்றும் தந்தேன் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தரலும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவமும் திருரத்தாலே கரை நீங்கன் இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயானல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாரல் செய்குவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவமும் திருரத்தாலே கரை நீங்கன் இருதயத்தை கழுவமும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமே. இந்த பாட்டு எனக்கு இன்றைக்கு காலம்பர ஆண்டவர் பொதுவாக ஸ்பெஷலாக கொடுத்தார். தெரிந்த பாட்டு தான், பழைய பாட்டு தான், இருந்தாலும் அந்த பாட்டுல ரொம்ப கருத்துள்ளது. நாங்க பலிப்பிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்காவிட்டா நாங்க உலகத்துக்கேற்றவர்கள் போலத்தான் நாங்க ஜீவிப்போம். ஆனா கர்த்தர் எங்களை அழைத்தவர் இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வந்த ஆண்டவர் இருளில் இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர் எங்களுடைய இருதயத்திலையும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேணும் என்று இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவர் என்னோட பேசினபடியே இந்த பாட்டை நான் தெரிந்தெடுத்தேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர்கள் மேலும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாவதற்காக ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். என்னை தாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். Thank you. God bless you, Sister Dolly. நன்றா பாடினீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த பாட்டை தந்தார். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். God bless you. God bless you. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I would like to pray for the listeners from 110 nations that are coming and listening to Nitya Velicham at this moment, and I would like to pray and also for the distress that many parts of the world, that are being going through, and especially we would like to also pray for Iran as the body of Christ. It's our responsibility that we stand in the gap and pray for the humanity that the Lord, loves, and He came and He gave His life for every single, person that He created. So we will also remember them as well, and also for much of the guidance that the Lord will give to, the President Trump, and even, that the God of Israel would protect Israel as well. Let's pray. So thank you, Lord, for this time that even as we come to you, Lord, for the nations of the world, Lord, that we stand in the gap and we pray, Lord, that you would, Lord, at this time with 5,000 of the people that have already, Lord, has shed their blood and given their lives, Lord, for the sake of their freedom, Lord, in Iran. We remember them, Lord Jesus, the many families that have been now, Lord Jesus, going through this bereavement. Oh, Lord, what a
devastation it is, Lord. Lord, we pray, Lord, somehow you would intervene and bring forth peace, Lord. They will say, peace, peace, but there will be sudden destruction. That's what your word says. Even, wars and rumors of wars. And Lord, we pray, Lord, the God of peace alone will come and intervene. You have been coming through the skies of glory, Lord, both in the Middle Eastern nations, and revealing yourself to many, Lord, that you are the God of their salvation. And you are still the same God who can bring them that peace as well, and bring a settlement, Lord, sooner than what we could expect, Lord, for much peace to come, and that not many lives would lose their lives for the sake of freedom, Lord, and protection would come upon them, Lord, in Jesus' name. We also pray, Lord Jesus, at this time, Lord, for the many listeners that are listening, Father, even as you are the head and we are the body, that you have given us the responsibility, Lord, as the body of Christ, and we are connected to you as being the head, Lord Jesus, the Christ who is connected to the body as members of Christ, Lord, from many parts of the universal kingdom that is gathering together, Lord, as listening, Lord, from 110 nations, Lord, and pray, Lord Jesus, according to the times you would, Lord Jesus, bring, Lord, a burden of prayer, an intercessory prayer, Lord, to move around these people, Lord. Give them, Lord, such a heart, Lord, to stand in the gap and pray, Lord, that the church would stand still, stand strong, and, Lord, see the salvation of God at this time, Father. And we thank you for that, Lord, that you would ignite the spirit of prayer and intercessory prayer, Lord, to come through, Lord, through these channels, Lord, into the people as we decree and declare that in part, Lord Jesus, as a ministry of prayer that would go along, Lord Jesus, into the nations of the prayer that we have been standing in the gap and praying for in Jesus' name. We also pray, Lord Jesus, for the listeners that are now listening, Father, through the channel right now, through Nithya Velicham, Lord, even as we have already prayed, Lord, for the ministers of the gospel that are going to come and minister, Lord, even as the word goes forth, Lord, and already the ministry that has been going through singing and praying and all the ministry that they have been blessed with, Lord, that the ministry of the word of the living God is the way in which you have chosen, Lord, to bring forth salvation, O God. So therefore, Lord, the power of salvation lies in the ministry of the word spoken out. And thank you, Lord, because you would anoint and you would speak and you would prepare the soils of the heart, Lord, for them to come and receive that blessing and not only be hearers, but doers of the word. Lord, in the name of Jesus, I pray, God, in the name of Jesus, even as, Lord, many are listening, Father, they are going to, Lord, see the harvest of souls as you do the work of the Spirit, Lord, work of the Holy Spirit, for which you have, Lord Jesus, emanating through the triune God, coming through the Spirit of God, and right now moving to and fro across the nations of the world. So we thank you, Lord, for that ministry that is going on, and for the servants that are laid up, Lord, for this evening, Father, who would come and minister your word. Be with each and every one of them. Anoint their lips, Lord, and speak through them, Father, as they receive the word from you, Lord, and bring forth much of the harvest also. And also pray, Lord, for their needs. Lord, meet their needs, Lord, whatever they might be, Father, physically, mentally, emotionally. And I thank you, Lord, because you are able to, Lord Jesus, take control of that situation for them. Lord, let them also know, Lord, you who created them, Lord Jesus, and gave them a physical being, Lord, that there is a soul within them, Lord Jesus, that is more important than anything, that we could never, Lord, pay a price for. Only you did, Lord Jesus, pay that price for the souls that they carry within them, Lord, that that soul has to live either eternally, Lord Jesus, for eternal damnation, or eternity for, Lord Jesus, a heavenly purpose to live forever and ever. That is what you have paid, Lord, the price for us. And let them see that, let them know that, let them receive that into their hearts and lives, Lord. This evening I pray in Jesus' name. Amen and amen. I also pray, Lord Jesus, for the teamwork that is going on, for Brother Mahendran, who has been already alongside, Lord, hosting alongside with me. Be with him, lead him and guide him as well, Father, and strengthen, quicken and revive him, Lord Jesus, and undertake for him, Lord, every step of the way, I pray, Lord, with him and his family, Lord. Undertake, Lord, in Jesus' name. Also, thank you, Lord Jesus, for the ministry that had already gone on with Sister Karuna and Sister Dolly. Be with them and their families as well. And also give Brother Leslie and Sister Rita also, Lord Jesus. Lay them at that feet, not the altar, even as they have been, Lord, doing
all the other work of the ministry that takes, Lord Jesus, so much, Lord, with all that it takes, Lord Jesus, for the production, for the recordings, for everything that goes on, Lord, for the YouTube and all the other Facebook and networks, Lord, to continue to go on, Lord, for the rest of the souls of the harvest of souls to come in, Lord, as they go in and participate in that, Lord. So we thank you, Lord, in the name of Jesus, that, Lord, what we do, Lord, is not unto men, but unto you, in the name of Jesus, Lord, that your name be lifted up, glorified, and honored. In Jesus' name we pray. Amen and amen. Now, at this time, I would like to go into the message. And as I mentioned, I would like to share a message today on the topic, the Holy Spirit. It would be